ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வார்ல அலி காமெனி கொல்லப்பட்டாரு, அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து சென்னையில போராட்டம் பண்ணாங்க. இதுக்கு அவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ். பஹலாம் அட்டாக்கப்ப எங்க போனீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் முஸ்லீம்ஸ் வந்து எதுவும் வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க, உங்க ஆளுங்களுக்கு மட்டும்னா ஒண்ணுன்னா அப்படியே கொதிக்கிறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்ற விதமா தான் இந்த வீடியோ. தனிகா வரலாற மாத்தி பேசக்கூடாது. பஹ்லாம் அட்டாக்கப்போ இந்தியன் முஸ்லிம்ஸ் எவ்வளோ பேர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் பாருங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப எவ்வளோ முஸ்லிம்ஸ் மெரினா பீச்சில் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? 1995 ஈழத்தமிழர்களுக்காக தீ குளிச்ச முதல் தமிழனா. நாங்களும் மனுஷனா தமிழனா இந்தியனா வாழ்ந்துட்டு தாண்டா இருக்கிறோம். நீங்க ஏன்டா மதத்தை வச்சு மனுஷன் அழகிறீங்க? இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். தமிழ் மக்களுக்கு நான் சொல்றது நல்லா புரியும், இது உண்மைன்னு தெரியும். தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு இதையும் பிடுங்க முடியாது. அதே மாதிரி இந்த வாரை பற்றி நிறைய பேர் பேசி போடுன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க. அதை பற்றி பேசவா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ஷிட் vlogs.